ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக்கல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஃப்டிக்காக ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு எலக்ட்ரீஷியனா இருந்தாலும் சரி தான், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றப்ப நம்ம வந்து கேபிள்ல வந்து ஸ்லீவ் எடுத்திருப்போம் சரிங்களா. இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்து தான் நம்ம வந்து அதை வந்து எம்சிபிடியோ ஏதோ ஒரு எம்சிபிடியோ ஏதோ ஒரு கனெக்டர்லயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஃபிக்ஸ் பண்ணி டைப் பண்ணி விடுவோம். இப்ப இந்த மாதிரி நம்ம பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம பிக்ஸ் பண்றப்ப இந்த மாதிரி இது மல்டி கோர் ஸ்லீவ் எடுத்து நம்ம பண்றப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து சம் ஸ்லீவ் வந்து வெளியிலேயே வந்து டைட் பண்றப்ப இருந்துடலாம். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இதுல நான் டைட் பண்றப்ப என்ன ஆகுனா, இது மாதிரி ஸ்லீவ் வந்து வெளியில இருக்கும். அப்ப நான் வந்து ரன்னிங்ல வந்து நான் ஒர்க் பண்றப்ப என்ன ஆகுனா, நான் வந்து சம்டைம் என்னோட தவறுதலால என்ன ஆகுனா, நம்ம டச் பண்றப்ப நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனால வந்து ஸ்பார்க் ஆகலாம். இது வந்து இந்த கேபிள் வந்து லோடுல ஓடிட்டு இருக்கப்ப, இந்த மோட்டர் ஏதோ கனெக்ட் பண்ணி இருக்கப்ப லோடு காரணமா இது வந்து நிறைய ஸ்பார்க் ஆகலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் எலக்ட்ரிக்கல் வந்து ஸ்மார்ட்டான ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். இதுக்கு வந்து லக்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து புட்லெஸ் லக். இந்த நம்ம ஸ்லீவ் எடுத்ததுல நம்ம இந்த புட்லெஸ் லக்க ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ப்ராப்பரா கிரிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இது வந்து கிரிப்பிங் டூலு. இப்போ நம்ம ப்ராப்பரா கிரிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா ஸ்மார்ட்டா ஒர்க் முடிச்சு பாருங்க. இதை நம்ம எந்த ஒரு எம்சிபிலேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இதுல வந்து எந்த ஒரு ஸ்லீவ் வந்து வெளியில வராதுக்கு சான்சஸ் இல்லை. நம்ம வந்து சேஃப்டியா ஒர்க் பண்ணலாம். நம்ம கை தவறி பட்டா கூட நமக்கு வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து சேஃப்டி பர்பஸோட நம்ம வேலை பார்க்குறப்ப நம்மளோட ஒர்க்கும் வந்து ஸ்மார்ட்டா இருக்கும். பிளஸ் வந்து லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. மிஷினரியோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் நீங்க பாக்குற நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்தா சேஃபா ஒர்க் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை நம்மளோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.